ஹலோ டியர் மாண்டிஸ். 2 நாளா ஏன் வீடியோ வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஸ்ரீலங்கன் பாஷா ரீமேக்க பார்த்த பிறகு நான் வீடியோ பண்ற எண்ணத்தையே விட்டுட்டேன். நீங்க ரஜினி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த பாஷா ரீமேக்க பார்த்துட்டு பல இடங்கள்ல போராட்டங்கள் வெடிக்கலாம், நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். இவ்வளோ ஏன் நீங்க போய் சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால 18 வயசு கீழே விழுவாங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. பாஷா அப்படிங்கிற பேரே மாசா தான் இருக்கு. ஆனா இவனுங்க இன்னும் மாசா பண்றேன் அப்படின்னு சொல்லி படத்துக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்களே அவங்க வாயால கேளுங்க. ஒன் ஷாட்டா? என்ன கருமண்டா இது? இது எப்படி சொல்லி பார்த்தாலும் மாசா இல்லையடா, சிரிப்பு தானடா வருது. இந்த ஒன் ஷாட் 2 ஷாட்லாம் எங்க பசங்க கெட்ட வார்த்தைக்கு யூஸ் பண்ற பேர்டா தமிழ்நாட்டுல. சரி, யாரா அவன்? இவன் சூப்பர் ஸ்டாரா? இதெல்லாம் கூட பரவாயில்ல, காப்பி அடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அதை ஒழுங்கா அடிச்சு தொலைய வேண்டியதானே. அதுல நான் இனோவேஷனா ட்ரை பண்றேன், அதுல கொஞ்சம் ஸ்டோரி சேஞ்ச் பண்றேன்ட்டு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சீன் வச்சிருக்காங்க. அந்த ஆளு கிட்டாரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கிறான். எந்த ஊர்லடா பாஷா கிட்டார் வச்சு வச்சிட்டு இருக்காரு? அவனுக்கு வாசிக்கவும் தெரியல, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். நடுவுல பத்தாததுக்கு சம்பந்தமே இல்லாம சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேற ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல மக்களே, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஹீரோ ஆட் பண்றாங்க. வில்ல வேஷ்டி கட்டுறது தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கான மரியாதையே குறைச்சிட்டீங்கல்ல. இன்னும் எதெல்லாம் சதற போது நீங்க பார்க்க தானே போறீங்க. அதுக்கப்புறம் மக்களே, இந்த பாஷா கெட்டப் அப்படின்னு எடுத்துக்கும் போது மொத்தம் ரஜினி 3 டைம் லைன்ல வருவாரு. 3 கெட்டப் இருக்கும். ஆட்டோக்காரன் ஒரு கெட்டப், 2வது இந்த டான் கெட்டப், 3வது டானுக்கு முன்னாடி. அப்படியே இந்த பாஷாக்கு வந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒன் ஷாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, மென்டல், அரை மென்டல், முழு மென்டல். இதுல அந்த மொட்டையன் கெட்டப் இருக்குல்ல, அந்த கெட்டப் தான் டானு கெட்டப்பா. டானுக்கு உண்டாத மறுவாதையும் கெடுத்துட்டீங்கல்ல. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னடா பாவம் பண்ணிச்சு அந்த பாஷா படம் உங்களை? ஏண்டா இப்படி போட்டு சாவடிச்சு வச்சிருக்கீங்க? நாய் மனுஷனை கொதறனா கூட வெறி பிடிச்ச நாய், அது கூட மிச்சம் மீதி விட்டுருண்டா. முழுசா சாதிச்சிருக்கானு. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. அது என்னடா கஜினி கெட்டப்பு? மனநலம் குன்றிய ஒரு பைய மாதிரியே இருக்கான்டா அவன். இவனை எப்படா டான் கேரக்டரா நீங்க செட் பண்ணீங்க? முடியல, என்னால முடியல. சரி, இதையாச்சும் போய் தொலைதுன்னு விட்டு தள்ளுங்க. இந்த பாஷா படத்துல ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், பிளாஷ்பேக் வரும்போதெல்லாம். இந்த அவங்களே காப்பி அடிச்சு டெர்மினேட்டர் பிஜிஎம் எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, பிஜிஎம் அவ்வளோ நல்லா இருக்கும், அது அப்படியே சூப்பர் ஸ்டாருக்கு பக்காவா சூட்டும் ஆயிருக்கும். ஆனா பிஜிஎம் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? நடக்கும் போதெல்லாம் பிஜிஎம். இப்படி படம் ஃபுல்லா 15-30 வாட்டி பிஜிஎம் போட்டு தேய்ச்சிட்டாங்க. பிஜிஎம் குண்டான மறுவாதையும் கெடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கேளுங்க, இந்த படத்துல வர ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கான். அவன் 1ஆம் நம்பர் பைத்தியம். சட்டியெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு இருக்கான். சரி, இந்த ஒரு சீன் தான் நினைச்சு தப்பா இடம் போட்டுறாதீங்க. இன்னொரு சீன் வேற வச்சிருக்காங்க. ரகுவரன், ஆனந்தராஜெல்லாம் நடிச்ச பாஷா படம்டா அது. அதுல போய் ஏதோ ஒரு குரங்கு குட்டி அடிக்க வச்சிருக்கீங்க. அவன் தவுறான், ஆடுறான், இங்கிட்டு போறான், அங்கிட்டு போறான், அங்கிட்டு போறான். திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. திஸ் இஸ் வெரி வெரி ராங். அதாவது மக்களே, காப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சுன்னா உருப்படியா காப்பி அடிக்கணும். அது என்னடா பாஷா படத்துல தூள் பிஜிஎம்லாம்? காப்பினாலே எங்க அண்ணன் அட்லி தான்டா. அவர் சுடாத இட்லியா? ஆனா நீ அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நீ ஒரு இட்லியை சுட்டு, அதுவும் கெட்டு போன இட்லி, அதை நீ வியாபாரம் பண்ணிருக்கன்னா நீ உங்க ஊர்ல பெரிய டான் தான்டா, ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்த பிறகுதான் தெரியுது இது காப்பி படம் மட்டும் இல்ல, கன்றாவியான ஒரு படம் அப்படிங்கிறது. மக்களே, இந்த பாஷா படத்துல ஒன் ஆஃப் தி ஐகான் சீன்னா
இந்த போஸ்ட் மர கம்பத்துல நம்ம ரஜினியை கட்டி வச்சு அடிப்பானுங்க. இதுதான் ஒன் ஆஃப் த ஐகான் சீன். இப்போ பார்த்தா கூட புல்லரிக்கும். ஆனா இவனுங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஹீரோவை பிடிச்சி அவன் சட்டையை கிழிச்சு அவனை அம்மனை குண்டி ஆக்கி அவனுக்கு ஒரு கோவணத்தை கட்டி அவனை சாட்டையால் அடிச்சு கடைசியில பார்த்தா இயேசுநாதர் சிலுவையில அரைஞ்ச மாதிரி அரைஞ்சு வச்சிருக்காங்க. ஓ கர்த்தரே, இதுல அவர் என்னடா பாவம் பண்ணார் நடுவுல? அவரையும் விட்டு வைக்கலையா? யாரா நீங்கெல்லாம்? One shot. மாண்டிஸ் இவனுங்க ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று வச்சிருக்கானுங்க. ஒரு வேன் ஒன்று, அந்த வேனு ரயில்வே ட்ராக்ல மாட்டிக்கிச்சான். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன, நம்ம ஹீரோ போய் அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணும், உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் காப்பாற்றணும். அதுதான் சீன். ட்ரெயின் எந்த அளவுக்கு ஸ்லோவா வருதுன்னா நம்ம ஊர்ல விடாமுயற்சி படமே வந்துடும் போல. அந்த அளவுக்கு ஸ்லோவா ஓட்டிட்டு வரோம். இதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது, அது ட்ரெயின் வரல, வெறும் இன்ஜினை மட்டும் ஓட்டி வந்துட்டு இருக்காங்க. ஏ யாரா நீங்க? நல்லா பாடுறா. உள்ளேயாச்சும் டிரைவர் இருக்கானா, இல்ல 4 பேர் பின்னாடி வச்சு தள்ளிட்டு வராங்களான்னு. இது பரவாயில்ல. 2 சீனுக்கு மட்டும் 2 பக்கிங்க வருது. அவங்க ஹேர் ஸ்டைல நீங்க பாக்குறமே, அது உண்மையிலே மண்டையில இருக்கிற முடிதானா இல்ல இல்ல தெரியல. உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்கு. என்னடா ஹேர் ஸ்டைல் இது? இந்த பாஷா படத்துல வந்துட்டு ரஜினியோட பிளாஷ்பேக் அப்பப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த நெகட்டிவ் ரீல்ல வரும், அப்பப்போ பிளாஷ்பேக் வர வந்துட்டு போகும். ரஜினி கோவப்படும் போது, எமோஷன் ஆகும் போதெல்லாம். இதுலயும் அந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வர மாதிரி வச்சிருக்காங்க. அதை நீங்க பாருங்களேன். இருக்காங்க பாருங்க. இந்த மொட்டையும் பின்னாடி வர 4 சொட்டையும் தான் பாஷா படத்துடைய கேங்காமா. என்னடா சீன் இது? புதருக்குள்ளே 4 பேர் ஏஞ்சி வந்தீங்கன்னா அது ஒரு சீனா? இது ஷூட்டிங்னு தெரியாம வேற எவனாச்சும் அந்த சைடு போனா அப்படின்னா ஏதோ ஓரினை சேர்க்கை பண்றீங்கன்னு நினைச்சுப்பான்டா அவன். இதெல்லாம் ஒரு மாசுன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க லூசு மாதிரி. வாட் ப்ரோ? வெரி வெரி ராங் ப்ரோ. அப்புறம் மக்களே, இந்த படத்துல ஹீரோக்கு எமோஷனான ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு எமோஷன் சீன், அதுதான். அதுக்கப்புறம் அவன் எங்கேயுமே எமோஷன் ஆக டைரக்டர் விடல. நீங்க வேணா பாருங்களேன். இது 5 செகண்ட் பிஃபோர், இது 5 செகண்ட் ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். அப்பா எப்பேற்பட்ட எமோஷன் சீன் பார்த்தியா? நீ அழுதாலும் மூஞ்சில எக்ஸ்பிரஷன் இல்லை, சிரிச்சாலும் மூஞ்சில எக்ஸ்பிரஷன் இல்லை. உன்னை என்னதான்டா பண்றது? நம்ம மகேஷ் பாபுக்கே சரியான டஃப் கொடுப்பார் போல இந்த ஆள். முத வில்லனோட ஜட்டியை காமிச்சான், அப்புறம் ஹீரோவை ஜட்டியில நிக்க வச்சு அவனுக்கு ஒரு கோமணத்தை கட்டி சில்வையில அரைஞ்சாங்க. 3வது ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அம்மனை குண்டிய ரோட்டோட விட்டுருக்காங்க ஜட்டியோட. என்னடாண்டா உனக்கு வேணும்? என்ன பிரச்சனை? மக்களே, எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு சிபிஆர் வந்து எங்க கொடுப்பாங்க? எல்லாம் நெஞ்சில தான் கொடுப்பாங்க. இந்த ஆளு வயிற்றுல வச்சு அமைக்கிடுவாங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஹீரோயின் எங்கெல்லாம் கேட்காதீங்க. அதாவது அந்த படத்துக்கு இருக்குல்ல, அந்த அம்மா தான் ஹீரோயினா. எதுக்கு நான் ஸ்கூல் பொண்ணெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி படிப்பைக்கு எடுத்துட்டு கூட்டு வரீங்க? இதுக்கப்புறம் அந்த பொண்ணு லைஃப் போச்சுன்னா நீங்க கொடுப்பீங்களா? வெரி ராங் ப்ரோ. திஸ் இஸ் ஆல்சோ வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதெல்லாம் கூட பரவாயில்ல, எல்லாத்தையுமே மன்னிச்சிடலாம். ஆனா இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா இந்த ஒரு சீன் டப்பு ஞாபகம் வரும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதையும் சின்ன பின்னமாக்கி අම්මේ මුළු ඇමති මණ්ඩලයටමයි කියන්නේ. ஓ மை காட், இதுக்கு மேல இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுவான்? மை காட். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். மனசுல கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குமா ப்ரோ உங்களுக்கு? என்ன ப்ரோ இப்படிதான் மாண்டிஸ் படத்தை சின்ன பின்னமாக்கி செதைச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு சீனையும். நீங்க வீராசாமி படத்தை ரொம்ப விரும்பி லைக் பண்ணி பாப்பீங்க அப்படின்னா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க, உங்களால தாங்கிக்க முடியும். ஆனா என்னால தாங்கிக்கிற சக்தி இதுக்கு மேல இல்ல மக்கள். அப்புறம் இந்த படத்தை பார்த்து பொழைச்சி உயிரோட வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் மாண்டிஸ். எனக்காக ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் அப்படியே பண்ணிடு. வரட்டா, டாட்டா, மீண்டும் சந்திப்போம்.